எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜின் வசியத்தை பற்றி தான் பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே மகேந்திர ஜின்னு சொல்லி ஒரு பூஜையை நான் போட்டிருப்பேன். ஆனால் இந்த ஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமான ஜின். இதுக்கு இன்னொரு பேர் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரண ஜின்னுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜின்னிலேயே இந்த மாதிரி ஒரு பவரான ஜின் கிடையாது. அந்த மாதிரி பூஜை தான் இந்த ஜின் பூஜை. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜின்னை வச்சு நீங்க எதனாலும் செய்யலாம். அதாவது இந்த தேவதை உங்களுக்கு சித்தி ஆயிட்டு அப்படின்னா உங்களால செய்ய முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. எந்த தெய்வத்தை எந்த தேவதையினாலும் நீங்க கெட்டலாம். அதே மாதிரி ஒரு தேவதை கெட்டியிருக்காங்க, ஒரு தெய்வத்தை கெட்டியிருக்காங்கன்னா இதை வச்சு நீங்க எடுத்தும் விடலாம். அந்த மாதிரி எல்லா ஒரு தேவதை வச்சும் தெய்வத்தை வச்சுமே சில கெட்டுகளை அறுக்க முடியாது. ஆனா இந்த ஜின்னை வச்சு நீங்க எந்த தெய்வத்துக்கு போட்ட கெட்டி நீங்க அவுத்து விடலாம். எந்த தெய்வத்துக்கு தேவதைக்கு நீங்க புதுசா கெட்டும் போடலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய பூஜை இது. அதே மாதிரி நீங்க இது உங்களுக்கு சித்தி ஆயிட்டு அப்படின்னா அஷ்ட கர்மம் எதனாலும் நீங்க செய்யலாம். அவ்வளோ ஈஸியா உங்களுக்கு முடியும். அதெல்லாம் ஒரு 3 நாள் தான் உங்களுக்கு டைமே எடுக்கும். 3 நாள் இல்லாட்டி ஒரு 7 நாள் தான் உங்களுக்கு அது முடிஞ்சிடும். இந்த பூஜை நீங்க செய்யும் போது இந்த ஜின்னு உங்களுக்கு எப்படின்னா கனவுல காட்சி கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கனவுல காட்சி கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நேர்ல தரிசனம் கொடுக்கும். அந்த நேர்ல தரிசனம் கொடுக்கும்போது நீங்க அதுக்கு சத்திய வாக்கு வாங்கிடணும் அதுகிட்ட. அப்படி இல்லை உங்களுக்கு சிலவங்க இப்ப என்ன நினைக்காங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட அது பேசணும், அது பேசினா அதுகிட்ட ஒரு ஆள் மாதிரி பேசணும் அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் நாள் எடுக்கும். ரொம்ப நாள் பூஜை பண்ணி அது மனசு வச்சு நம்ம கிட்ட பேசணும். எந்த தேவதையா இருந்தாலும் சரிதான், குட்டிச்சாத்தான் குரலி ஜின்னு எது இருந்தாலும். இப்ப இந்த ஜின்னு உங்க நேர்ல பேசி நீங்க சத்திய வாக்கு வாங்கிட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் அது செய்யும். எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் அது செய்யும். அதாவது இருக்கிறதுலே நான் முன்னாடி நானே மகேந்திர ஜின் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் போட்ட மகேந்திர ஜின் பாத்தீங்கன்னா அது நம்ம கொஞ்சம் அதாவது எப்படின்னா ஹிந்து முறைப்படி இந்த மந்திரம் வச்சு பண்ற மாதிரி இருக்கும். அதுலயே உருதுல மந்திரம் இது பண்ணத மாதிரி சில விஷயங்கள் உண்டு. அது கொஞ்சம் உக்கரமான பூஜையா இருக்கும் அந்த ஜின்னை வச்சு பண்றது. அதனால இப்ப அது நம்ம இல்லாம இந்த ஜின் எல்லாத்தையும் விடையும் ரொம்ப பயங்கரமான ஜின்னு. ஆனா சைவ படையில் தான், அசைவெல்லாம் கிடையாது. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அவல் பொடிக்கடலை இதெல்லாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் ஏதாவது ஒன்று வாங்கி வைக்கணும். ஜாங்கிரி, லட்டு, இதை மாதிரி நல்ல மைசூர் பாதம் நல்ல இனிப்பா இருக்கிற ஒரு ஐட்டத்தை நீங்க அந்த படையில வைக்கணும். வச்சுட்டு நல்ல மல்லிகைப்பூ பத்தி தான் யூஸ் பண்ணணும். நல்ல மனமான சாம்பிராணி உங்க மேல ஃபுல்லா மல்லிகைப்பூ அத்தனை நல்லா பூசிருக்கணும். பூசிட்டு தான் பூஜையில உட்காரணும். கருப்பு கலர் வேஷ்டி கட்டி இருக்கணும். கருப்பு கலர் ஆசனத்தை தான் நீங்க விரிச்சிருக்கணும். இதை நீங்க தெற்கு முகமா உட்காந்து நீங்க பூஜை பண்ணா இதுக்கு எந்திரம் இதுக்கு உண்டான மந்திரம் எந்திரம் எதுவுமே நான் கொடுக்கல. ஏன்னா இதை பண்ண தெரியாம பண்ணி எடுத்து பூஜை பண்ணாங்கன்னா பண்ணினவங்களுக்கு என்ன ஆகும் நம்ம சொல்ல முடியாது. அவங்க இல்லாம கூட போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு உக்கரமான பூஜை. அதனால இது நான் எதுவுமே கொடுக்கல. தப்பா பண்ணி பிரச்சனை வந்துட்டுன்னா அவங்க குடும்பமே இதான மாதிரி ஆகும். அந்த மாதிரி பூஜை இது நிறைய பேர் எப்படின்னா அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தினால பிரச்சனை இல்லை, நான் எந்த பூஜைனாலும் தைரியமா எடுத்து செய்துன்னு செய்வாங்க. ஆனா செஞ்சு அதை பார்த்து பயந்துட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பி அதோட வேலையை அது காமிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இதுல எதுவுமே கொடுக்காதது உங்க நல்லதுக்கு தான். அதையும் புரிஞ்சுக்காங்க. வேனுக்கெல்லாம் கொடுக்காம இல்லை. இதுக்கு நீங்க நான் கொடுக்குறப்ப உங்களுக்கு வேணும்னா நீங்க என்கிட்ட பேசுங்க. நான் தெளிவா சொல்லுவேன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நைட்டு 10 மணிக்கு தான் இந்த பூஜையை நீங்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு ஒரு மண்டலம் பூஜை பண்ணணும். இல்லாட்டி குறைஞ்சது 21 நாளாவது பூஜை பண்ணணும். டெய்லி நைட்டு உட்காந்து 108 டைம் இந்த மந்திரத்தை நீங்க போடணும். நான் அந்த மந்திரத்தை உங்களுக்கு நீங்க கேட்கும் போது கொடுப்பேன். 41 நாள் கணக்கில் 21 நாள் கணக்கு வச்சு நீங்க மெயினா 41 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் பண்ணா கரெக்டா இருக்கும். டெய்லி 108 டைம் நைட்டு படையில போடணும். அந்த போட்ட படையில இருந்து நீங்க ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்க எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க மயானத்துல வைக்கணும் மறுநாள் காலையில. அப்படி இல்லைன்னா ஆத்துக்கரை பக்கத்துல எங்கேயாவது வச்சுட்டு வந்துடணும். காத்துக்கரை, குளத்துக்கரை ஏதாவது இருந்துச்சு அந்த கரை பக்கத்துல நீங்க அந்த படையில வச்சுட்டு வந்துடணும். இதே மாதிரி நீங்க இந்த பூஜை எப்பன்னா வளர்பிறையில வர்ற செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை செய்யணும். அப்படி இல்லைன்னா அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு நீங்க இந்த பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க இந்த பூஜை பண்ணும்போது ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா எந்த ஒரு அவ்வளோ கடுமையா விரதம் இருக்கணும். நீங்க ஒரு நேரத்து சாப்பாடு தான் நீங்க சாப்பிடணும். அந்த ஒரு நேரத்து சாப்பாடும் நீங்க எப்படின்னா அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவமாக தான் இருக்கணும். ஒரு நேரத்து சாப்பாடு தான் சாப்பிடணும். அடுத்தவங்க யூஸ் பண்ண எந்த பொருளும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வீட்டில் கட்டிலோ பெட் ஏதாவது இருந்துச்சுன்னா, மெத்த இருந்துச்சுன்னா எதுலேயுமே படுத்து தூங்கக்கூடாது. கீழே வெறுந்தரையில் ஒரு
துண்டை விரிச்சு தான் தூங்கணும், தலையணை வச்சு படுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்குது இதில். ரொம்ப பயங்கரமான பூஜை. அந்த மாதிரி நீங்கள் கடுமையாக விரதம் இருந்து இந்த பூஜை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சித்தி ஆகும். சித்தி ஆயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கறது எல்லாமே அது செஞ்சு கொடுக்கும். அந்த தேவதையை வச்சு நீங்கள் எதனாலும் செய்யலாம். அவ்வளோ ஒரு இதான பூஜை. ஆனால் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கிங்கன்னா தனிப்பட்ட இடமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் வச்சு செய்யாமல் தனிப்பட்ட இடமா இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த ஜின்னை மற்ற பூஜை ரூமில் வச்சோ வீட்டில் பூஜை ரூமில் வச்சோ செய்யக்கூடாது. அப்படி வீட்லேயே நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் பண்ணுதீங்க அப்படின்னா வீட்லேயே இதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும். அந்த மாதிரி தனியாக ஒரு இது மாதிரி இருந்தால் மட்டும் தான் செய்ய முடியும். மற்ற ஒரு சாமி கூட வச்சு இந்த எந்திரத்தை பண்ணதான் வைக்கும். எது பண்ணாலும் வராது. இப்போ ஒரு தெய்வத்தை வச்சு நீங்கள் வழிபடுதீங்க வீட்டில், அந்த ரூம் கிட்ட இந்த எந்திரத்தை வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜின்னு உங்களுக்கு வராது. தனியாக அதுக்குன்னு ஒரு ரூம் வச்சு நீங்கள் அதுக்கு பண்ணால் மட்டும்தான் வரும். ஏன்னா சிலவங்க நீங்கள் சும்மா சாமி ஃபோட்டோ பக்கத்தில் வச்சு நீங்கள் எந்திரத்தை ஊர் போடுங்க உங்களுக்கு வரும்பாங்க. கண்டிப்பாக வராது. நீங்கள் எத்தனை வருஷம் பூஜை பண்ணாலும் உங்களுக்கு அறிகுறி தெரியும். சும்மா வர்ற மாதிரியோ ஏதோ ஒரு நிற்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் புரியும். ஏதோ ஒரு உணர்வீங்க. அந்த உணர்வு ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சித்தி ஆகாது. அதனால நீங்கள் தனியாக ஒரு அறை அதுக்குன்னு தனியாக இருக்கணும். அந்த ரூம்பே எப்பவும் நல்ல சுத்தபத்தமாக மனமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய், அதாவது எப்படின்னா இழுப்பெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் நல்லெண்ணெய் இதை மாதிரி ஊற்றி நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணணும். தெற்க பார்க்க தான் அமர்ந்திருக்கணும். நீங்கள் பூஜை பண்ணும்போது தாமிரமணி மாலையை வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது இந்த ஜின்னுக்கு. இப்போ நீங்கள் தனியாக ஒரு ரூம் வைக்க சொல்லியிருப்பேன். அந்த தனியாக இருக்க ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களை தவிர மேக்ஸிமம் யாரும் ரூம்குள்ளே போகக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சித்தி ஆகும். இப்போ நீங்கள் பூஜை பண்ணிதீங்க, உங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காங்கன்னா அந்த ரூம்பை தூக்குறதுலேருந்து எல்லாம் நீங்கள் மட்டும் தான் செய்யணும். அந்த எந்திரம் வச்சு பூஜையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சித்தி ஆகி உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு சித்தி ஆயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னன்னாலும் செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனால் அது அந்த சித்தி ஆகிற வரைக்கும் அந்த ரூம்குள்ளே உங்களை தவிர யாரும் போகக்கூடாது. அவ்வளோ ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்து ரொம்ப பயங்கரமாக கடுமையான விரதம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணால் மட்டும்தான் இது சித்தி ஆகும். சித்தி ஆகிட்டு நீங்கள் எதனாலும் செய்யலாம். உங்ககிட்ட யாராலும் நெருங்கியும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய மாந்திரவாதி உங்களை ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு பூஜை வச்சா கூட அவனுக்கு திருப்பி அடிக்கும். அந்த மாதிரி இந்த பூஜை இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு நான் எல்லாம் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் சும்மா எந்திரத்தை பார்த்து நம்ம செஞ்சு பார்ப்போம், ஏன்னா அப்படியே நமக்கு நடக்க போகுதுன்னு செஞ்சு நிறைய பிரச்சனைகளை அவங்க அனுபவிச்சுட்டு என்கிட்ட வராங்க. அதனால அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் கொடுக்கல. நீங்கள் தேவைப்படுதுன்னா எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது எல்லாம் சொல்லி அதுக்கு உண்டான எந்திரம் மந்திரம் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்து அதுக்கு உண்டான மை இருக்கு, ஜின்னுக்கு உண்டான வசியமை, அது எல்லாமே உங்களுக்கு கொடுத்து பூஜை எப்படி பண்ணும் அதை கொண்டு எல்லாம் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுங்க. நன்றி.